1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ மீட்டர்? 1000 மீட்டர். 1000 எப்படி எழுதலாம்? பவரில் 10⁻³ எழுதலாம். அதே மாதிரி 1 மீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர்? 1000 மில்லி மீட்டர். எகைன் 1000 இந்த மாதிரி எழுதலாம். ஆனால் எனக்கு ஒரே லைனில் எல்லாமே வேணும். சரி, 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ மீட்டர்? 1000 மீட்டர். அப்போ மில்லி மீட்டர் பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்போ 1000 10⁻³ எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 1. ஏன்னா 1 அளப்புக்குன்னா அதே தான் வரும். சரி, நெக்ஸ்ட்டு 1 மீட்டருங்கிறது எவ்வளோ மில்லி மீட்டர்? 10⁻³ அப்போ 1 மீட்டருங்கிறது எவ்வளவு? 10⁻³. ஆனால் இங்கே 1 மீட்டர் இருக்கா? 10⁻³ மில்லி மீட்டர்னு இருக்கா? 10⁻³ அப்போ 1 மீட்டருக்கு 10⁻³. அப்போ இங்கே ஒரு 10⁻³ என்ன வரும்? 10⁻6 மில்லி மீட்டர். இப்போ பாருங்களேன், 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு? 1000 மீட்டர். அதாவது 10⁻³ மீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ மில்லி மீட்டர்? 10 லட்சம் மில்லி மீட்டர். அதனால் 10⁻6. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸு? 60 மினிட்ஸு. சரி, இப்போ 1 மினிட்ஸுக்கு எவ்வளோ? இங்கே ஒன்றுமே இல்லைனா ஒன்று தானே. 1 மினிட்ஸ்க்கு எவ்வளோ செகண்டு? 60 செகண்டு. அப்போ 60 மினிட்டுக்கு 60 × 60 3600. இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்டு? 60 மினிட்டு. 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்டு? 3600 செகண்டு. இந்த மாதிரி பார்த்துங்க.